விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று தான் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் அவர்கள் தான். அதே மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறதுலாம் அது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்கள் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இவ்வளோ நாள் விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார், கோபப்படுவார், கொந்தளிப்பார். ஆனால் விஜய் அவர்கள் யார் என்ன கோபப்பட்டாலும் சரி அமைதியாக இருக்கார். அவங்க பேசினா இவர் கோபப்படுவார், அது விஜயகாந்த். அவங்க கோபமாக பேசினாலும் இவர் அமைதியாக இருப்பார், இது விஜய். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே பல நபர்களுக்கும் இன்னைக்கு கோபத்தை வரவழைக்குது. நேரடியாக பேசி பார்த்தாச்சு, அடுத்தா மறைமுகமாக பேசுகிறாங்க. அனில் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது 6 மணிக்கு மேலே அவங்க வரமாட்டார், வெளியிலே வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஜய் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு அறிக்கை விடுறாரு, 6 மணிக்கு மேலே விஜய் வெளியிலே வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாள் வந்ததுக்கே இந்த அலறுறீங்களே, இவ்வளோ பொய் பிரச்சாரங்கள் பண்ணுறீங்களே, இனி தினசரி இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அவருடைய மாநாடுகள் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அடைகிறது. இதெல்லாம் வச்சு விஜய் அவர்கள் ஜெயித்து விடுவார் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக யாரும் இங்கே நம்பலை. ஆனால் அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம் சாதாரண கூட்டமும் கிடையாது. இதை கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கும் போது அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. விஜய் அவர்களை பிடித்தவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதனால் நிறைய பாதிப்புகள் வரும். ஆனால் எலெக்ஷனில் திமுக தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க.